இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, 2 மாஸ்ஃபெட் இருக்குது. ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. அப்போ ஏன் நான் ஜோடி ஜோடியாக வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்று வந்து பிஎன்பி, இன்னொன்று என்பிஎன். பிஎன்பி, என்பிஎன்னா என்ன? பொதுவாக நம்ம ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பி அண்ட் என் மெட்டீரியல் காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் செய்வோம். இது எக்ஸாம்பிள் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கலாம். ஆனால் டயோடில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் தான் இருக்குது. இது டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது. அதனால் நம்ம பிஎன்பி அண்ட் என்பிஎன் காம்பினேஷனில் தான் எடுத்திருக்கோம். பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டரில் கலெக்டர், பேஸ், எமிட்டர் தான் பின் காம்பினேஷன். இதில் என்பிஎன் எடுத்திங்கன்னா எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் என் மெட்டீரியல் காமனாக இருக்கும், பி மெட்டீரியல் வந்து பேஸில் இருக்கும். இதே நீங்கள் பிஎன்பி எடுத்திங்கன்னா எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் பி மெட்டீரியல் காமனாக இருக்கும் அண்ட் என் மெட்டீரியல் வந்து பேஸில் இருக்கும். இது நம்ம சர்க்யூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்பிஎன் டிரான்சிஸ்டர் நம்ம பவர் கூட கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சிக்னல் தான் கேட்டுக்கு தரணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் தரும்போது அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகி அந்த எல்இடி எரியுது. இதே நம்ம பிஎன்பி டிரான்சிஸ்டர் எடுத்தால் இது நம்ம சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணும்போது கேட்டுக்கு நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் தரணும். இந்த சர்க்யூட்டில் நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த எல்இடி எரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ஒர்க்கிங். இதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கலாம். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 4 மாஸ்ஃபெட் இருக்குது. இதில் எதுக்கு 4 மாஸ்ஃபெட் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பொதுவாக 2 மாஸ்ஃபெட்டே போதும் ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அப்புறம் எதுக்கு 4 கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடியோ சிக்னல் எடுத்திங்கன்னா ஒரு சைன் வேவ், இதில் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இதில் பாசிட்டிவ் சைக்கிளை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்பிஎன், இதே நெகட்டிவ் சைக்கிளை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பிஎன்பி. இதனால தான் ஆம்பிளிஃபையரில் 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பேரும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணால் தான் ஒரு கரெக்டான சைன் வேவை ஆம்பிளிஃபை பண்ண முடியும். இதேமாரி இந்த டிரான்சிஸ்டருக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதனால தான் 2 டிரான்சிஸ்டரை கிரியேட் பண்ணாங்க.